ஹலோ மக்களே, நம்ம முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி ரொம்ப இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. அதை வச்சு நல்ல சாம்பார் எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம முள்ளங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ் முள்ளங்கி வாங்கிக்கோங்க. நான் ரெட் கலர் முள்ளங்கி வாங்கியிருக்கிறேன். இது நம்ம இது தோல் எடுத்த உடனே ஒயிட்டாக தான் இருக்கும். அதனால் ரெட் கலர் முள்ளங்கி நான் ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருளை மட்டும் நான் சொல்கிறேன். பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு 200 கிராம் பருப்பு, ஒரு வெங்காயம் இவ்வளவும் போட்டு இதை அவிக்க வச்சிடலாம். நம்ம பருப்பு கூட 200 கிராம் பருப்பு கூட இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம இந்த பருப்பை வேக வச்சிடலாம். துவரம் பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் துவரம் பருப்பு, மைசூர் பருப்பு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மஞ்சள் போட்டு நம்ம இதை ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். இந்த பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வந்துடும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா சாஃப்டாக வேகணும், இல்லைனா மிக்ஸாக வராது சாம்பார். இப்போ பாருங்கள், மஞ்சள் போட்டேன். மஞ்சள் போட்டதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு இதை நம்ம வேக விட்டுறலாம். இது ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நம்ம முள்ளங்கியை வெட்டி எடுத்துடலாம். இது பாருங்கள், ரெட் கலர் முள்ளங்கி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை இந்த முள்ளங்கியை நல்லா தோலை சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்துகிட்டு தான் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கணும். ரொம்ப மெல்லிஸாக வெட்டிக்கணும். பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக வெட்டுறேன்னு. இந்த மாதிரி மெல்லிஸாக வெட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த சாம்பார்லாம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். ரொம்ப இதுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ஏன்னா சாம்பாருக்கு அவ்வளோ எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன். ரொம்ப ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டு சீரகம் போட்டு அப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுடலாம். எல்லாமே பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 இது வெந்தயம் போட்டிருக்கிறேன். அது நல்லா வாசமாக இருக்கும். அதனால தான் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயமும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம காய் போட்டு வதக்கிக்கலாம். அது அவ்வளோதான். இதுக்கு ரொம்ப வேலைலாம் இல்லை, சீக்கிரமாகவே ஆகிடும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டு வெங்காயம் ரொம்ப கலர் மாறணுன்னே அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கின உடனே நம்ம கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம முள்ளங்கியை நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கும்போது தான் அந்த முள்ளங்கி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜர் பண்ணுங்கள். டைரெக்டாக போடாமல் இதில் லைட்டாக இப்படி முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா நீங்கள் எல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், லைட்டாக வதங்கி வந்துருச்சு எல்லாமே இப்போதைக்கு நல்லா ரொம்ப கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா கலர் சாம்பாரில் மாறும், வெங்காயம் மாறும்போது. பாருங்கள், இப்போ எல்லாமே போட்டாச்சு. இதில் லைட்டாக முள்ளங்கியில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ அந்த காயில் உப்பு பிடிச்சிரும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் மாதிரி வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை. இது எதுவுமே ரொம்ப சீக்கிரமாகவே எல்லாம் ஆகிடும். இப்போ நம்ம சாம்பார் தூளும் இதுவும் தான் போடணும், மஞ்சள் தூளும் தான் போடணும். வேறு ஜாஸ்தி எந்த வேலையும் இல்லை. புளி மட்டும் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. இந்த டைமில் புளி ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு போட்டால் போதும். ரொம்ப புளிப்பு சாப்பிட்றவங்க நீங்கள் புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லை புளிப்பு கம்மியாக சாம்பாரில் சாப்பிட்றவங்க கம்மியாகவே அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கலர் மாறி வந்துடுச்சு இந்த முள்ளங்கி. இது இன்னொரு டைம் நல்லா கிண்டிட்டு நம்ம சாம்பார் பவுடர் போட்டுடலாம். இப்போது அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. லேசாக வதங்கி ஒரு கலர் மாறி வரணும். அந்த கலர் மாறும்போது அந்த முள்ளங்கிக்குள்ளே அந்த உப்பு, இந்த தாளிச்சது எல்லாமே பிடிச்சிரும். அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ சாம்பார் பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் நான் போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் நான். நீங்கள் வேணும்னா போடலாம், போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு நம்ம அந்த புளியையும் ஊற்றிடலாம். புளி தண்ணியையும்
ஊற்றி நம்ம இதெல்லாமே வேக விடுற வரைக்கும் இது எல்லாமே வெந்து வரட்டும். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து அந்த மசாலா தீஞ்சிராமல் பார்த்துக்கிறதுக்காக நான் லைட்டாக விட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ புளி கரைச்சி ஃபுல்லாகவுமே ஊற்றிடுவேன். அவ்வளோ புளி தண்ணியும் தேவை நமக்கு. ஏன்னா நல்லா காயில் வந்து புளிப்பு காரம் எல்லாம் வரும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பருப்பு அவிச்ச தண்ணி அவிச்சது இருக்குது இல்லையா, பருப்பு அவிச்சதை அப்படியே இதில் போட்டுடலாம். பூரா பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை வந்து கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா ரொம்ப நேரம் கொதித்து நல்லா வற்றணும், அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் இந்த சாம்பாருக்கு தகுந்த உப்பும் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதித்து காயட்டும். ஏன்னா வந்து அந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா சாஃப்டாக வெந்தால் தான் அதில் உப்பு மிளகாய் எல்லாமே பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வந்து நல்லா குழைய வெந்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா வெந்திருந்தால் தான் அது சாம்பாரோடு மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நல்லா வந்து எல்லாமே செட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். எல்லாமே நல்லா வந்து இப்படி எல்லாமே கொதிச்சு ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ காயும் அந்த எல்லா பருப்பும் எல்லாம் சேர்ந்து வரும்போது நம்ம இதெல்லாம் நிறுத்திடலாம். எல்லாமே பாருங்கள் சேர்ந்து நல்லா மிக்ஸாக வந்துருச்சு. எல்லாம் வெந்து வந்துருச்சு. நல்லா இதுவுமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்குது. எல்லாமே இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம நிறுத்திடலாம். வெறும் இதுக்கு இனிமேல் வேறு ஜாஸ்தி எதுவும் தேவையில்லை. எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்படி வந்து நல்லா ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு கை நிறைய எடுத்து போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போடுறது ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இப்படி தான் எல்லாத்துலேயுமே நான் கொத்தமல்லி யூஸ் பண்ணுவேன் ஜாஸ்தி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முள்ளங்கி சாம்பார். தேங்க்யூ ஸோ மச்.